அவனுக்கு தெரியும் எந்த படைப்பு பூமியில் எங்கே போய் இல்லையாங்க. இப்போ நம்ம மூத்தா போயிடுறோம்ல, நம்ம உடம்பு என்ன ஆயிடுது, மண்ணோட மண்ணாக சேர்ந்து போயிடுது. மக்கி போயிடுதுன்னா என்ன அர்த்தம், மண்ணோட மண்ணாக அப்படியே மண்ணுக்குள்ளார மெர்ஜ் ஆகிடுது. அல்லாஹ்க்கு தெரியும் இவன் கண்ணு எங்கே இருக்குது, இவன் காது எங்கே இருக்குது, இவன் கை எங்கே இருக்குது, இவனுடைய சதை எங்கே போணுச்சு, எல்லாம் அவனுக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவன் திரும்பி ஒன்று சேர்த்து விடுவான். புரியுதா இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மீண்டும் எழுப்பிப்பான். அதிலே அவனுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. அப்போ திரும்ப கவனிங்க, நான் சொல்கிறேன். ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின், ராசிகுன் பிலா மஊனத்தின், முமீத்துன் பிலா மகாஃபத்தின், பாஇசுன் பிலா மஷக்கத்தின். அல்லாஹு தஆலா நம்மை படைத்தான் நம்முடைய தேவை அவனுக்கு இருக்கு என்பதற்காக அல்ல. அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறான், ஆனால் அதில் அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை. அல்லாஹு தஆலா எல்லா மக்களுக்கும் மௌத்தை கொடுப்பான், அதில் அவனுக்கு எந்த பயமும் இல்லை. அல்லாஹு தஆலா படைப்பினங்களை மீண்டும் எழுப்புவான், அவனுக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. எப்படின்னு சொன்னால், அந்த மலக்கு இருக்காங்க பாருங்க, யாரு? மலக்குல் மௌத்தா இஸ்ராஃபீல். அவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், இஸ்ராஃபீல் ஊதுங்கன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் உலகத்தில் யாரெல்லாம் மிச்சம் மீதி இருக்கிறாங்களோங்க, ஒரு ஊதுதல் தான், அவ்வளோதான், எல்லாம் செத்து போயிடுவாங்க. புரியுதா? அதுக்கப்புறமா அங்கே மலக்குல் மௌத் இருப்பார், ஜிப்ரீல் இருப்பார், இஸ்ராஃபீல் இருப்பாங்க, அப்புறம் மீகாயில், 4 பேர் உயிராக இருப்பாங்க. எல்லாம் செத்து போயிடுவாங்க, எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அல்லாஹ் மலக்குல் மௌத்தை கூப்பிடுவான் வாங்கன்னு சொல்லிட்டு. மலக்குல் மௌத்து பயந்து நடுங்கிட்டு வருவார். அல்லாஹ் சொல்லுவான், போய் ஜிப்ரீலுடைய உயிரை வாங்கிருங்கன்னு. அவ்வளோதான். மலக்குல் மௌத்தை பார்த்தோன்னே ஜிப்ரீல் அவ்வளோ பெரிய உருவம், எவ்வளோ பெரிய உருவம் ஜிப்ரீல், எவ்வளோ பெரிய உருவமா ஜிப்ரீல், எவ்வளோ பெருசு கேட்டுங்க. ஜிப்ரீல் எவ்வளோ பெருசாக இருப்பார், இந்த வீடு பெருசு இருப்பாரா? பிரம்மாண்டமான, எவ்வளோ பிரம்மாண்டமான, என்னம்மா அவர் அப்படி நின்னார்னு சொன்னால் ஒருத்தவங்க இங்கேருந்து அதை பார்க்க முடியாது, அந்த சைடு பார்க்க முடியாது. நின்னார்னா என்ன, அவருடைய ஒரு ரெக்கையை விரிச்சாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவருடைய ஒரு ரெக்கையை அவர் விரிச்சிட்டாருன்னா அதுக்கு பின்னாடி உள்ள உலகத்தை பார்க்க முடியாது, அவ்வளவு பயங்கரமான படைப்பு. ஆனால் மலக்குல் மௌத்தை பார்த்த உடனே அப்படியே சுருங்கி சிட்டுக்குருவி மாதிரி போயிடுவார், பயத்தில் அவ்வளவு சிட்டுக்குருவி மாதிரி போயிடுவார். அல்லாஹ் சொல்லுவான், நீ வாங்கிருன்றான், வாங்கிடுவார். அப்புறமா இஸ்ராஃபீல்கிட்ட போவார், அல்லாஹ் உயிர் வாங்க சொல்லிட்டான், இஸ்ராஃபீலையும் வாங்கிடுவார். அதுக்கப்புறமா யார் இருக்கா மிச்சம் மீதி, மீகாயில் இருக்கார், அவரையும் வாங்கிடுவான். கடைசியில் அல்லாஹ் கேட்பான், மலக்குல் மௌத்தை யார் மிச்சம் மீதி இருக்கான்னு சொல்லிட்டு. யா அல்லாஹ், அகிலத்தின் அரசனான ரப்புல் ஆலமீன், அடக்கி ஆளக்கூடிய நீ இருக்க, அப்புறம் உன்னுடைய அடியா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் பாப்பா மலக்குல் மௌத்தில் மூத் நீனு செத்து போன்றுவான், முடிஞ்சு போச்சு, அவர் மௌத்தா போயிடுவார். எப்படி ஒரே வார்த்தை மூத் மௌத்தா போன்னு சொல்லிட்டு அவர் மௌத்தா போயிட முடிச்சு. அல்லாஹ் ஒருத்தன் தான் இருப்பான், யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் கேட்பான், இப்போ குல் லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹ்வே பேசுவான், யாருக்கு இன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு. இந்த ஆட்சி அதிகாரத்திலே சொந்தம் கொண்டாடுவதற்கு யார் இருக்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாகிய எனக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி 40 ஆண்டுகள் அப்படியே அல்லாஹ்வை தவிர யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, எல்லாம் செத்து போயிடும். அதுக்கப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப இஸ்ராஃபீலுக்கு ஹயாத்தை கொடுப்பான். இஸ்ராஃபீலே உயிரோடு எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சோன்னே ரப்பே நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஊதுங்க, 2வது ஊதுன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். 2வது ஊதுவார்ல, செத்து போனவங்க எல்லாரும் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்கள். ஒரு மலக்கு ஒரு குழாயில் ஊதுறாரு, அந்த ஊதுதலில் எல்லாரும் செத்து போயிடுறாங்க. 2வது ஊதுறாரு, அதே ஊதுதலை கொண்டு அல்லாஹ் உயிர்ப்பித்து விடுகிறான். அப்போ இதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சூரத்துர் ரூம் 30வது அத்தியாயத்தில் 25வது வசனம், وَمِنْ آيَاتِهِ أَنْ تَقُومَ السَّمَاءُ وَالْأَرْضُ بِأَمْرِهِ, அவனுடைய அத்தாட்சி வானமும் பூமியும் நிலையாக இருப்பது. வானம் கீழே விழுந்திருக்கலாமா இல்லையா சொல்லுங்க? உழுதுதான். அது யார் நிறுத்தி வச்சிருக்கிறா?
அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது பூமி ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்குது, அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்துக்கிட்டு. அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஹுக்கும். பிறகு அல்லாஹ் சொல்றான், ثُمَّ إِذَا دَعَاكُمْ دَعْوَةً مِّنَ الْأَرْضِ إِذَا أَنْتُمْ تَخْرُجُونَ. அல்லாஹ் அடுத்து வாங்கடா எல்லாரும் வெளியம்மா, இஸ்ராஃபில் ஊதுறாருல, அதான் தாவத்து. அந்த அழைப்பு அல்லாஹ் கொடுத்தவனே எல்லாரும் பூமியிலிருந்து வெளியேறி வருவீர்கள். என்னமோ ரூமில் படுத்திருந்தவங்கள வெளியிலிருந்து கூப்பிட்டா எந்திரிச்சு வர்ற மாதிரி எல்லாம் கபரிலிருந்து எழுந்து வருவார்கள். அந்த காட்சியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தில் 68வது வசனம், وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ ثُمَّ نُفِخَ فِيهِ أُخْرَى فَإِذَا هُمْ قِيَامٌ يَنْظُرُونَ. சூரிலே ஊதப்படும், வானம் பூமியில் உள்ள எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. வானங்களில் பூமிகளில் உள்ள எல்லோரும் இறந்து விடுவார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. பிறகு மீண்டும் அந்த சூரிலே ஊதப்படும், எல்லோரும் எழுந்து மஹ்ஷருடைய காட்சிகளை பார்ப்பார்கள். அதே போல சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, 51வது அத்தியாயம், وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون. சூரிலே ஊதப்பட்டால் கபரிலிருந்து எல்லோரும் விரைவாக எழுந்து வருவார்கள். அப்போ காஃபிர்கள், பாவம் செய்த மக்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய நாசமே, எங்களுக்கு ஏற்பட்ட அழிவே, இந்த கபரிலிருந்து யார் எங்களை எழுப்பினார்கள்? இது ரஹ்மான் வாக்களித்த தூதர்கள் உண்மையாக கூறிய அந்த நாளாயிட்டு, நாங்கள் இந்த நாளுக்காக எதுவுமே சேர்த்து வச்சிடலையே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஆக போகுதோ என்று யார் சொல்வா? காஃபிர்களும் பாவிகளும் கதறுவார்கள். இப்போ சில காஃபிர்களுக்கு இல்லை, பொதுவாகவே முஷ்ரிக்குகளுக்கும் காஃபிர்களுக்கும் எல்லா காலத்திலையுமே இதே குழப்பம் இருந்துச்சுங்க. இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாததற்கு நிறைய காரணம். யாருக்கு? முஷ்ரிக்குகள் காஃபிர்களுக்கு நிறைய காரணம் வச்சுருந்தானவ. அதில் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், என்னங்க சும்மா சும்மா மறுமையை காட்டி பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. முஸ்லீம்களில் கூட இப்போ ரொம்ப பேர் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் சொர்க்கம், எதுக்கு எடுத்தாலும் நரகம், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு எடுத்தாலும் ஹராம் ஹலால்னு பேசுகிறீங்க, சும்மா சும்மா பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பயமுறுத்தல் இல்லைங்க, என்னங்க அது? உண்மை, அது புரியுதா? நடக்க போகக்கூடியது. அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு அறிஞர், ஒருத்தன் சொர்க்க நரகத்தை மறுத்துக்கிட்டே இருந்தான். அவர் சொல்லி பார்த்தார், கேட்கவே இல்லை. அப்போ கடைசியாக என்ன சொன்னார்? டேய், உனக்கு நம்பிக்கை வரலையில செத்துப்போ, அப்போ தெரியும். எப்போங்க தெரியும்? எப்போ தெரியும்? இந்த கண்ணை மூடினா தான் தெரியும். அதுக்கப்புறம் ஏதாவது சரி பண்ணிட்டு போயிடலாமா? முடியாது. கவனிங்க. அப்போ மனுஷன் எப்போ பார்த்தாலும் அதில் சந்தேகப்படுறான். அவனுடைய சந்தேகத்தில் பெரிய சந்தேகம் என்ன? இந்த மண்ணில் மக்கி மண்ணோட மண்ணாக போயிடுறப்ப எப்படா நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோன்னு சொல்லிட்டு. சூரா அல் கியாமா, அதை கண்டிப்பாக படித்து பாருங்கள். அந்த சூறாவை ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய வசனங்களுடைய சூறா, 75வது அத்தியாயம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதன் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா பலா காதிரீன அல அன் நுஸவ்விய பனானா. மனுஷன் என்ன நினச்சிக்கிட்டான், என்ன எண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அவனை நம்ம மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது, அவனுடைய எலும்புகளை ஒன்று சேர்க்க முடியாது என்று எண்ணுகிறானா? இல்லை இல்லை, அவனுடைய விரலுடைய நுனிகளை கூட நம்ம கரெக்டாக எப்படி இருந்துச்சோ அதே போல் திரும்ப படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவர்கள். புரியுதா இல்லையா? அப்போ இந்த நம்பிக்கை அல்லாஹுடைய விஷயத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இது நம்முடைய மனசில் எப்போதுமே பதிவு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். கவனிங்க, அதை படிக்கிறோம். 11, 12 அந்த 2 விஷயத்தை கவனிங்க. நம்முடைய ரப்பு அல்லாஹு தஆலா 13வது பக்கம் 11வது 12வது பாயிண்ட். படைப்பாளன், அதுதான் அரபியில் ஹாலிக், படைப்பினங்களின் தேவையற்றவன், அதான் பிலா ஹாஜத்தின். உணவளிப்பவன் ராசிக், பிலா மஊனத்தின், அவனுக்கு அதில் செலவும் இல்லை, சிரமம் எதுவும் இல்லை. அவனுக்கு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஆகுதா? நமக்கு தான் காசு தேவை, பணம் காசு தேவை, விலைவாசி ஏறி போச்சுன்னு நம்ம தான் பணாத்திக்கிட்டு இருப்போம். ரப்புக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. படைப்பாளன்,
படைப்பினங்களின் தேவையற்றவன், உணவளிப்பவன், அவனுக்கு அதில் செலவும் சிரமமும் ஏதும் இல்லை. 12வது விஷயம், மரணிக்கச் செய்பவன், அதில் அவனுக்கு பயம் ஏதும் இல்லை. மரணிக்கச் செய்பவன், அவனுக்கு அதில் பயம் ஏதும் இல்லை. யாரையும் மௌத்தாக்குறதுல அல்லாஹ்க்கு பயம் கிடையாதுங்க. நீ என்ன ஆயுதம் வச்சுருந்தாலும் சரி, படைபலம் வச்சுருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஒன்றும் செஞ்சிட முடியாது. படைப்புகளை மீண்டும் எழுப்புபவன், அதில் அவனுக்கு ஏதும் சிரமம் இல்லை. புரியுதா? திரும்ப கவனிங்க. படைப்பாளன், படைப்பினங்களின் தேவையற்றவன், உணவளிப்பவன், அவனுக்கு அதில் செலவும் சிரமமும் இல்லை. மரணிக்கச் செய்பவன், அதில் அவனுக்கு பயம் ஏதுமில்லை. படைப்புகளை மீண்டும் எழுப்பக்கூடியவன், அதில் அவனுக்கு ஏதும் சிரமம் இல்லை. புரியுதா?